நான் கைலாயம் முதல் லங்கை வரையான இந்த பயணத்தை ஒரு லிங்க வடிவிலேயே புரிய விரும்புகிறேன். நீ இங்கிருந்து லங்கை வரை உன்னுடைய கரங்களாலேயே என்னை சுமந்து இது அனைத்திற்கும் நான் பொறுப்பல்ல ராவணா. உனது கர்மத்தையே நான் எடுத்துரைத்தேன். ஆம் ராவணா, சனி கூறுவது உண்மைதான். உன்னுடைய உச்சநிலையை அடைந்து அது ஆணவமாகவும் மாறிவிட்டது. ஒருவேளை சனியுடைய எச்சரிக்கையினை நீ நினைத்து விட்டாய். தனது விருப்பத்தை மட்டுமே பக்தி என கருதினால் அவர் என்றும் பக்தனாயிருக்க இயலாது. தனது கடவுளை தொழுபவன் எப்படி இருக்க வேண்டும் என்றால் பதிந்துவிடும். ராவணா, நீ என்னை உன்னுடைய அருகிலேயே வைத்திருக்க முடிவு செய்தால் என்னை லங்கைக்கு அழைத்ததற்கு பதிலாக உன்னுடைய இதயத்தில் வாசம் செய்ய அழைத்திருப்பார். வெளிப்பாடாக இருக்க வேண்டியது அவசியம். அதுவே ஆணவத்தின் வெளிப்பாடாக மாறினார் அதன் கர்ம பலன் இவ்வாறே அமையும்.